விஜய் மணிமேகலை ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டேஜிலே கதறி கதறி அழுதுருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் ஆண்டனி கூட சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரலாக பேசப்படுது. விஜய் ஆண்டனிக்கு பாசிட்டிவிட்டி ஆஃப் த மேன் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை தளபதி விஜயோட அம்மாவான சோபா சந்திரசேகர் தான் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ பேசின விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நல்லா இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சிலருக்கு பணம் இல்லைன்ற வழி இருக்கும், சிலருக்கு அன்பு காட்ட ஆள் இல்லை அப்படின்ற வழி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வழி இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு மணிமேகலை, 4 மாதத்துக்கு முன்னாடி என் காலில் சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு. அப்போ என்னால் நடக்கக்கூட முடியல. என்ன 1 மாதத்துக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 மாதம் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். வார்த்தையால் அதை நான் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது உங்களோட வீடியோ தான். நான் உங்களை மோட்டிவேஷனாக தான் பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கும் காலில் அடிபட்டிருந்தப்ப அதே டைமில் உங்களோட வீடியோஸை நான் பார்த்துருந்தேன். உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கும் உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட்டு அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு விஜய் ஆண்டனி மணிமேகலோட கையை பிடிச்சி, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காரு. நம்மளோட வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது கொசுவை விட ரொம்ப சின்னதான ஒரு புள்ளி தான். நம்மளோட கண்ணுக்கு இதுதான் உலகம் அப்படின்னு பார்க்காம, இந்த உலகத்தில் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களை விட உங்களோட கவலைகள் எல்லாமே சின்னதாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நல்ல விஷயத்தை பார்த்தாலே பல விஷயங்கள், பல வழிகள் எல்லாமே மறந்து போயிடும். சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை. இப்படி நம்மளை சுற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குனாலே பல விஷயங்களை ஜெயிச்சிடலாம். எனக்கு மியூசிக் பண்ண, நடிக்க, இயக்க தெரியாது அப்படின்னாலும் நமக்கு எது வேணும் அப்படின்னு அதை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கானது அப்படின்னு நிச்சயமாக நம்மளை தேடி வரும். இந்த மாதிரி விஜய் ஆண்டனி மணிமேகலைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பலராலையும் பேசப்பட்டுட்டு வருது.